பிஜிடிஏ, NIPGTA. ஸோ பிஜிடிஏனா ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக் ரெண்டுத்தையும் சேர்த்து எம்ப்ரியோ ஆக்குனதுக்கு அப்புறம் 5th டே அந்த பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோல அந்த செல்ஸோட வால்லேருந்து அந்த எம்ப்ரியோவோட வெளியில் அந்த வாலில் இருக்க செல்ஸ் வந்து ஒரு 4 to 5 பயாப்சி பண்ணி நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். இதுக்கு 2-3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு அழகான எக்யூப்மெண்ட் தேவை. அதுக்கு வந்து லேசர்னு ஒரு எக்யூப்மெண்ட் விச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அது இருக்கிற லேபில் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்தது இதுக்கு ட்ரெயின்டு எம்ப்ரியாலஜிஸ்ட் தேவை. இதை பண்ணி பழக்கம் இருக்க எம்ப்ரியாலஜிஸ்ட்க்கு தான் எம்ப்ரியோவை டேமேஜ் பண்ணாமல் அழகாக எடுக்க தெரியும். மூணாவது, எம்ப்ரியோ வந்து நல்ல குவாலிட்டிலையும் இருக்கணும். A or B கிரேட்ல இருந்தால் தான் இதை பண்ண முடியும். C கிரேட்ல இருந்தால் ஏற்கனவே செல்ஸ் கம்மியாக இருக்குது, எம்ப்ரியோ கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அதில் பயாப்சி பண்ணால் இன்னும் எம்ப்ரியோவை ஹார்ம் பண்ணிடுவோமேன்னு சொல்லி கிரேட் C எம்ப்ரியோவில் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் இருக்கிறதுனால ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் நான் இன்வேசிவ் பிஜிடிஏ அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம செல்ஸ் இப்போ ஸ்கின்லேருந்து செல்ஸ் உதிர மாதிரி எம்ப்ரியோலேருந்தும் செல்ஸ் வந்து உதிரும். ஸோ அதுக்கு பேர் ஸ்பென்ட் மீடியா. அந்த மீடியா எம்ப்ரியோ சுற்றி வச்சிருக்க மீடியாவுக்கு பேர் ஸ்பென்ட் மீடியா. அந்த மீடியாவில் ஃப்ரீ டிஎன்ஏ, அந்த எம்ப்ரியோவோட டிஎன்ஏ கொஞ்சம் சிதைஞ்சு வெளியில் இருக்கும். ஸோ அதை கலெக்ட் பண்ணி ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணி இந்த எம்ப்ரியோ நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும்னு சொல்லி கடந்த ஒரு 10 வருஷமாவே இந்த ரிசர்ச் வந்து போயிட்டே இருக்கு. இப்போ அது இந்தியாவில் ரீச் ஆகி we have done for a good number of patients. Use the technology in the best way to get good success.